சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசை தாவேகா என விஜய் தெரிவித்திருக்கிறார். கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது தாவேகா தலைவர் விஜய் அங்கு வருகை தரவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலுவலக வளாகத்தில் தாவேகா தலைவர் விஜய் கட்சி கொடி ஏற்றி வைக்கிறார். மேலும் 2026 தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கட்சி 3ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள பனையூர் அலுவலகம் நோக்கி தாவேகா தலைவர் விஜய் காரில் பயணித்து வருகிறார். பனையூருக்கு வரும் அவர் அலுவலக வளாகத்தில் உள்ள கட்சி கொடியை ஏற்றி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2026 தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சியின் 3ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள பனையூர் அலுவலகம் நோக்கி தாவேகா தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதாளங்கள் முழங்க அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது. அலுவலக வளாகத்தில் தாவேகா தலைவர் விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2026 தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தற்போது தாவேகா தலைவர் விஜய் பனையூரில் அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. இந்த தாவேகாவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தாவேகா விஜய் அவர்கள் கொடியேற்றி தொடங்கியிருக்கிறார். அது முன்னதாக தன் இல்லத்திலிருந்து கிளம்பி தற்போதைய பணியில் அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி நம்மளால் பார்க்கப்படுகிறது. அவர் நேரடியாக வந்து குறிப்பாக கொடியேற்றிய பிறகு மிக முக்கியமாக உரையாற்றுவது எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக கடந்து வந்த பாதை தொடர்பாக ஒரு காணொலி காட்சி வெளியிருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. மிக முக்கியமாக இந்த 3 ஆண்டுகள்ல பல்வேறு சவால்களை தாவேகா வந்து இருக்குது. குறிப்பாக சிபிஐ வழக்காக இருக்கட்டும், ஜனநாயக பிரச்சனையாக இருக்கட்டும், மேலும் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான காவல்துறை செய்த பல்வேறு பல்வேறு விவாதங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை தாவேகா நிர்வாகிகள் பொதுவெளியில் பேசுவதார்கள். இதற்கு மிக முக்கியமாக 2026 தேர்தல் போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கூட்டணி அமைப்பது, மேலும் 204 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் களமிருப்பது உள்ளிட்டவை குறித்து முழுமையாக கடந்த கால ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் தாவேகா விஜய் அவர்கள் பேசும்போது கூட்டணி குறித்து பேசுவாரா, அல்லது 234 தொகுதி தன்னுடைய தொண்டர்களை களமிறக்க போவதாக அறிவிப்பாரா, அல்லது எது போன்ற தகவல்களை பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது மூத்த நிர்வாகிகள் தாவேகா அலுவலகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பணியாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பலவிதமான அரசியல் சூழ்நிலையில நேற்று கூட மத்திய பட்ஜெட் தாக்கலா இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு பட்ஜெட் வரவேற்பும் தெரிவிக்கவில்லை, எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில எது போன்ற விவரங்களை பேச போறா உள்ளிட்டதை குறித்து எதிர்பார்ப்பு கூட என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்துல தேர்தலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு குழுக்களை தாவேகா அமைத்திருக்கிறது. பிரச்சார குழுவாக இருக்கட்டும், சட்ட பாதுகாப்பு குழுவாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய குழுவாக இருக்கட்டும். இதற்கிடையில இன்று நடைபெறக்கூடிய இந்த 3ஆம் தொடக்க விழா என்பது தாவேகாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும், 230 தொகுதியும் களம் காண வேண்டும் உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசித்த பிறகு இன்று கொடியேற்றிய பிறகு தாவேகா தலைவர் உரையாற்றுவார். அந்த உரை எது போன்ற விஷயங்கள் இருக்கும் எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. மிக முக்கியமாக கடந்து வந்த பாதை என்பது மிக முக்கியமானது. பல்வேறு சூழ்ச்சிகளையும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிலையில இந்த தொடக்க விழா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பது நமக்கு புத்தகத்தை கொடுக்கும் வகையில் இருக்கணும். வரக்கூடிய 2026 வெற்றி நிச்சயம் சாத்தியமாக இருக்கின்ற முடிவுகளை குறித்து முழுமையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு, மேலும் அந்த அறிக்கையை பொறுத்தவரைக்குமே தொண்டர்கள் அனைவரும் ஒரு சேர்ந்து பயணிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும், பூச்சிகளுக்கிடையே நாம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கோம் உள்ளிட்டவை குறித்து அந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அது மிக முக்கியமாக அங்கீகாரம் நோக்கி செல்வோம், அனைத்து மக்களின் அமோக ஆதரவுடன் தீர்க்கமுடன் ஒற்றுமையாக களமாடி ஆட்சி பீடத்தை கையில் கொள்ளும் ஜனநாயக இலக்கை உறுதியாக வெல்வோம் என தெரிவித்துள்ளாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இதுவரை இல்லாத புதிய சூழ்நிலை சுமந்து நிற்கிறது. இதற்கு ஒரே காரணம் நமது அரசியல் வருகை மட்டுமே என தெரிவித்திருக்கிறார். இதுவே அவர் உத்வேகம் ஊட்டும் வகையில இந்த அறிக்கை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ராஜலட்சுமி. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.